நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிட்டேன், டபுள் எக்ஸல் ரொம்ப டைட்டாக இருந்தது. அஃப்கோர்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 1-2 months நான் விட்டுருந்தேன் வெயிட் லாஸ்க்குள்ளே வராமல் அப்படின்னா நான் ட்ரிபிள் எக்ஸல் போடுற அளவுக்கு நான் வந்து சேஞ்சாக இருந்திருப்பேன். பட் நவ் ஐ கேன் வியர் எல் சைஸ். யூ பிலீவ் மீ ஆர் நாட், இட்ஸ் கம்ஃபர்டபுள் ஆர் நாட், கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நான் ட்ரிபிள் எக்ஸல் போட போகிற ஸ்டேஜிலேருந்து டபுள் எக்ஸல், எக்ஸல், இப்போ எல். ஸோ 3 சைஸஸ் கம்மியாகிருக்கு. பட் என்னோட எய்ம் வந்து எம் போகணும் அப்படின்றதான். கண்டிப்பாக போகலாம். என்னோட டே 82 கடகடன்னு பார்த்துடலாம். மார்னிங் 10,500 ஸ்டெப்ஸ் முடிச்சிருக்கேன். மார்னிங் கொஞ்சம் பசியாக இருந்ததுனால கொஞ்சமாக ரைஸ் ஒரு குட்டி கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்டேன். அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துருக்கேன். பசங்க மிச்சம் வச்சுருந்தா கொஞ்சமாக மாதுளம்பழம் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு அந்த எக் போட்ட ரைஸே நான் வந்து எடுத்துட்டேன். பெருசாக எதுவும் பண்ணலை. அண்ட் ஈவினிங் போல் 2 டைம் ரைஸ் சாப்பிட்டனால பொரி சாப்பிட்டேன். அண்ட் ஒரு ஹார்லிக்ஸ் வந்துட்டு 1/4 கிளாஸ் கிட்டே குடித்தேன். ஸோ டோட்டலாக இன்றைக்கி 17,000 ஸ்டெப்ஸ் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் ஆல்சோ பண்ணியிருக்கேன். ஸோ டே 82ல் லாஸ்ட்டாக என்னோட வெயிட் வந்துட்டு 80.80. ஸோ இப்போ என்னோட வெயிட் வந்துட்டு 80.50 grams. நல்ல முன்னேற்றம். வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம மிடில்லையே நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம், நம்ம வந்துட்டு ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ணியிருப்போம், பட் அதை மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஸோ கொஞ்சம் ஒரு 20-30 kgs குறைச்சிருப்போம், பட் ஒரு 2 kg போட்டால் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ஓரளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 kgsக்கு மேலே உங்களோட வெயிட் மிஷினை பார்க்காதீங்க. ஒரு இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறேன் அந்த 5 பார்ட்ஸை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களோட நெக் மெஷர்மெண்ட், லேடிஸாக இருந்தீங்கன்னா பிரெஸ்ட்டு, ஜென்ஸாக இருந்தீங்கன்னா செஸ்ட், அதுக்கப்புறமா உங்களோட இந்த ஆர்ம்ஸ் சொல்லுவாங்க, ஜென்ஸுக்கு வந்து பைசப்ஸ் சொல்லுவீங்க இல்லையா, ஸோ அந்த இடம், அதுக்கப்புறமா அவங்களோட வெய்ஸ்ட் அண்ட் ஹிப்பு, அதாவது கர்வியாக வரும் பார்த்தீங்களா லேடிஸ்க்கு, ஸோ அந்த இடத்த கரெக்டாக மெஷர் பண்ணிக்கணும். ஹிப் அப்படின்றது உங்களோட பெல்லி பட்டன், அதாவது உங்களோட தொப்புளுக்கு கீழே கரெக்டாக அந்த இடத்துல இடுப்பை சுற்றி மெஷர் பண்ணிக்கணும். இதுதான் ஹிப். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட தொடை வந்துட்டு கரெக்டாக சென்ட்ரு பாயிண்டில் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க, இடுப்புக்கும் முட்டிக்கும் நடுவில். ஸோ இந்த 5 மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம். ஏன் அப்படின்னா எனக்கு கூட வெயிட் குறைக்கிறதுல ஸ்ட்ரகிள் இருக்கும்போது நான் வந்து ஓரளவுக்கு 18 kgs குறைச்சதுக்கப்புறம் கூட எனக்கு வந்து வெயிட் குறைக்கிறதுல ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. இது காமனான விஷயம் வெயிட் லாஸில். அதுக்கப்புறம் ஏன் வெயிட் குறையல அப்படின்னு பார்க்கும்போது, வெயிட் சம்டைம்ஸ் சில பேருக்கு இன்க்ரீஸ் கூட ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் நம்ம ஃபேட் லாஸில் தான் இருப்போம், பட் மசில் கெயின் பண்ணுவோம். நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக டயட் எடுக்கும்போது ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மசில் கெயின் ஆகும். மசில் அப்படின்றது ஃபேட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 கிலோ பஞ்சுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய மூட்டையில் கட்டணும், ஆனால் நீங்கள் ஒரு 10 கிலோ மணலை இவ்வளோ பெரிய ஒரு அரிசி பேக் மாதிரி ஒரு சின்ன பேக்கில் வந்து கட்டிடலாம். பட் பஞ்சு அப்படிங்கிறது பெரிய மூட்டையில் கட்டினாலும் 10 கிலோ பஞ்சு எவ்வளோ பெரிய மூட்டை வரும் பாருங்கள். ஸோ அதுதான் ஃபேட்டுக்கும் மசிலுக்கும் இருக்க வித்தியாசம். ஸோ ஃபேட்டு ஸ்டோர் ஆகிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும், பட் மசில் ஸ்டோர் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் போதும். ஸோ அதனால தான் ஆனால் பஞ்சு அந்த ஃபேட் அப்படின்றது வெயிட் கம்மியாக தான் இருக்கும், பட் நிறையா ஸ்பேஸ் பிடிக்கும். பட் மசில் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பேஸ் தான் ஆக்குபை பண்ணும், பட் வெயிட் நிறையா இருக்கும். ஸோ அதனால கூட நீங்கள் சம்டைம்ஸ் வெயிட் கெயின் பண்ணலாம், இல்லை வெயிட் கெயின் பண்ணாமல் வெயிட் ஸ்டபனாக நிற்கலாம். ஃபேட் லாஸ் ஆகுற அளவுக்கு உங்களுக்கு மசில் கெயின் ஆகிட்டு இருக்கலாம். ஸோ அதனால வெயிட் அந்த மாதிரி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓரளவுக்கு குறைச்சதுக்கப்புறம் வெயிட் மெஷினை தூக்கி போட்டுருங்க. அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, டெய்லி செக் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ண மாதிரி பண்ணாதீங்க. பட் நான் என்ன மெஷர் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் உங்களோட மிடில் ஆஃப் வெயிட் லாஸ் அந்த பீரியடில் இருக்கீங்க அப்படின்னா, கோ அண்ட் செக் யோர் அந்த 5 மெஷர்மெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் இங்கே எடுத்திருந்தீங்க அப்படின்னா சூப்பர். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி போயிட்டு இன்ச் டேப் எடுத்து இந்த 5 மெஷர்மெண்ட்டையும் உங்களோட நெக், பிரெஸ்ட், ஆர்ம்ஸ், வெய்ஸ்ட் அண்ட் ஹிப் அண்ட் தைஸ் இந்த 6 மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்துக்கோங்க. ஒரு 1 month நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் வெயிட் இப்போது 80 kg இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு மந்த்லேயும் 80 kgயே இருக்கலாம். பட் பிலீவ் மீ, நீங்கள் போயிட்டு இன்ச் டேப் எடுத்து திரும்ப மெஷர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கரெக்டான எஃபோர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த 6 மெஷர்மெண்ட்ஸ்லேயும் இன்ச்சஸ் கணக்கில் லூஸ் ஆகிருக்கும், அதாவது சைஸஸ். ஸோ
கரெக்டாக இதை நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு கூட வெயிட் ரொம்ப ஸ்டபனாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த 79லேயே. பட் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம தாங்க முடியாது நம்மளால. ஏன்னா 1 மந்த்தாக நம்ம எஃபர்ட் போட்டுட்ருக்குறோம். ஸோ இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியலையா அப்படின்னு நான் வந்து ஒரு செகண்டில் தூக்கி கூட எழுந்திரிச்சிடலாம். சே வேணாம், இந்த வெயிட் லாஸே வேணாம், விட்டுலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு போகும்போது, சரி ஓகே நம்மளோட போன மாதம் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த மாதம் மெஷர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சர்ப்ரைசிங்லி நான் சொன்ன இந்த 6 பார்ட்ஸ்லேயுமே எனக்கும் இன்ச் லூஸ் ஆகிருந்திருக்கு. இப்போ நான் என்னால் வந்துட்டு எல் சைஸில் ஒரு டாப் வியர் பண்ண முடியுது. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி எஃபோர்ட் போடுறீங்களா உங்களுக்கு இன்ச் லூஸ் ஆகும், கண்டிப்பாக இன்ச் லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் டயட் ப்ராப்பராக கார்பு 3 வேலையிலையுமே பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு கார்ப் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். நான் ஒரு டைம் தான் சாப்பிட்றேன், அப்புறம் காலையில் வந்துட்டு ராகி எடுக்கிறேன், நைட்டு வந்துட்டு நான் வந்து சப்பாத்தி தான் எடுக்கிறேன். 3லையுமே கார்பு தாங்க இருக்குது. பட் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம கார்ப் இன்டேக்கை குறைக்கிறோம் போக போக, அதாவது ஓரளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்ம கார்ப் இன்டேக்கை குறைச்சி ப்ரோட்டீன் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாடி டோனிங்கும் ஆகும், வெயிட் லாஸும் ஆகும். அதாவது நீங்கள் உங்களோட டார்கெட் வெயிட்க்கு கண்டிப்பாக போவீங்க. தேங்க்யூ.